We must reduce our consumption of petrol and diesel. Prices are increasing globally. This is not the time to buy gold. I repeat, do not buy gold. இந்திய அரசு சார்பா முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. இந்தியாவுல இம்போர்ட் செய்யப்படக்கூடிய தங்கத்திற்கு இம்போர்ட் டியூட்டி அப்படிங்கறத அதிகமாக்கி இருக்காங்க. அதனால கோல்டுடைய விலைங்கிறது இன்னும் அதிகமாக போகுது. ஏற்கனவே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரேட் சுமார் ராக்கெட் வேகத்துல போய்கிட்டே இருக்கு தங்கத்துக்கு. இப்போ இதனால இன்னும் அதிகமாக போகுது. அதோட சேர்ந்து இன்னும் பல பிரச்சனைகளும் வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. தங்கத்துடைய விலை ஏன் ஏறிக்கிட்டு இருக்கு? நாம இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம டீடெயிலா பார்க்க போறோம். தங்கத்தின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய இறக்குமதி வரி பத்தின முழுமையான அலசலை இந்த வீடியோல பாத்துறலாம். வாங்க. இசை. தங்கம். தங்கம்தான் இந்தியர்களுக்கு எப்பவுமே ஒரு பாதுகாப்பு அரணா இருந்திருக்கு. எந்த சூழல்ல இருந்தாலும் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் குண்டுமணி தங்கமாவது வாங்கிடணும்டான்னு கஷ்டப்பட்டா தங்கத்தை வாங்கிடுவோம். ஏன்னா தங்கம் நமக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு முதலீடா நம்ம பார்க்கிறோம். காது குத்து வச்சாலும் சரி, கல்யாணம் பண்றதா இருந்தாலும் சரி, நகைய போட்டுறணும்டா அப்படின்னு நகைய செய்முறையா செய்யறதே வழக்கமான ஒண்ணு. அப்பதான் அவங்க நமக்கு திரும்ப செய்வாங்க. அப்ப நகைங்கிறது நமக்கும் வரும், அவங்களுக்கும் வரும். சேப்பா நாம இருப்போம் அப்படிங்கிற யோசனையில இருப்பாங்க. இப்படி தங்க நகை வாங்குறது அப்படிங்கிறது அழகுக்காக மட்டுமில்ல, முதலீடாவும் இந்தியாவில பார்க்கப்படுது. இந்தியர்கள் மட்டுமா இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்வாங்கல்ல, அவங்க கூட இதே மனநிலைமையில தான் இருக்காங்க. நிறைய காசு சம்பாதிச்சாலும் அதை சரியா முதலீடு செய்யணும் அப்படின்னா நிலத்துல போடுவாங்க. அப்படி இல்லன்னா தங்கமா வாங்கி வைப்போம் அப்படின்னு தங்கத்துல தான் வாங்கி வைப்பாங்க. ஆனா 1 கிராம் தங்கத்துடைய விலைங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. அதுவும் இப்ப ரீசெண்டா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தினால இன்னும் தங்கத்துடைய விலைங்கிறது அதிகமாக போகுது. அளவுல தங்கம் வாங்குறதுல சீனாவுக்கு அடுத்த இடத்துல நாம இருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டா இங்க வந்து கோல்ட் மார்க்கெட் அப்படிங்கறது இருக்கு. தங்கத்தை வாங்குறதுக்குன்னே ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லாம் நம்ம வச்சிருக்கோம். ஃபேமிலி ஃபங்கஷனை தாண்டி அக்ஷய திருதேவி மாதிரி காமனான ஒரு நாட்கள் இல்லன்னா ஏதாவது ஒரு தொழில் தொடங்க போறோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்காக ஒரு சின்னதா ஒரு தங்கத்தை வாங்கிட்டு போய்தான் அதை ஆரம்பிக்கணுங்கற்க மாதிரி பல கஸ்டம்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கு. இதனாலேயே தங்கம்ங்கிறது ஹை டிமாண்டா இந்தியாவுல இருக்கு. இதுதான் இப்ப இந்திய கவர்மெண்டக்கே பிரச்சனையா மாறியிருக்கு. அதனாலதான் தங்கம் வாங்குறத எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரீசெண்டா நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்குறத எல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்கப்பா அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணிருந்தாரு. நாட்டு நலனுக்காக நீங்க அதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு. ஒருவேளை யாரும் தங்கம் வாங்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா உத்தரவு போட்டாருன்னு வச்சுக்கோங்க, நாடே கொந்தளிச்சிரும். அந்த அளவுக்கு தங்கத்தின் மீதான கிரேஸ்ங்கிறது நமக்கு இருக்கு. நாட்டு நலனுக்காக நான் ஏன் தங்கம் வாங்காம இருக்கணும், எனக்கு இது புரியலையே அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. உங்க வண்டிக்கு எல்லாம் பெட்ரோல் போடாம இருங்க, முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்ப கூட நமக்கு லைட்டா புரிஞ்சது. சரி, பெட்ரோல் அதிகமா செலவு பண்ண கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா அவங்களே அந்த மாதிரி அதிகமாதான பெட்ரோல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கான்வாய் எல்லாம் பார்த்து அப்படிதானே இருக்கு அப்படின்னு நமக்கு கேள்வி கேட்க தோணுச்சு. ஆனா தங்கம் ஏன் இதோட சேருது, அது புரிய மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டீடெயிலா பார்க்கணும். ஒவ்வொன்னா பார்க்கலாம். நம்ம நாட்டுல தங்க உற்பத்திங்கிறதே கிடையாது. தங்க சுரங்கத்தில இருந்து வெட்டி எடுத்து நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு தங்கம்ங்கிறது நமக்கு கிடையாது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தங்கம், நம்ம வாங்கக்கூடிய தங்கம், இது எல்லாமே நம்ம வெளிநாடுகளில இருந்து இறக்குமதி பண்ணிதான் பயன்படுத்திட்டு இருக்கோம்.
கிட்டத்தட்ட 95% தங்கம் அப்படிங்கறது நாம இந்தியாவுக்குள்ள இறக்குமதி பண்ணிதான் நகைகளா மாற்றி இல்ல மற்ற பொருட்களா மாற்றி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்ப இந்த இம்போர்ட் பண்றாங்க இல்லையா, இந்த இம்போர்ட் பண்றதுக்கு ஒரு வரி விதிப்பாங்க, அந்த வரியைதான் இப்ப இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் நமக்கு தங்கத்துடைய விலை எல்லாம் அதிகமாக போகுது, அதிகமாயிடுச்சு. இன்னும் அதிகமாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த இம்போர்ட் டியூட்டிங்கிறது எவ்வளவு அதிகமா இருக்கு? 2010-11 காலகட்டத்தில பாத்தீங்க அப்படின்னா 10 கிராம் தங்கத்துக்கு 300 சார்ஜ் அப்படின்னு பிளாட்டா வந்து ஒரு ரேட்டுங்கிறத பபிக்ஸ் பண்ணிருந்தாங்க. 2012ல இருந்து அத பர்சன்டேஜா கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. 2ல ஆரம்பிச்சு அந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது 2022ல அது 15% தொட்டிருந்துச்சு.